ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு சில விஷயங்களை யோசித்ததுக்கப்புறம் அம்மா கிட்ட சொன்னேன். இது மாதிரி நான் இனிமேல் வேலைக்கு போகிறேம்மா, வேலைக்கு போனால் தான் எனக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆனால் அதை சொன்னதுக்கப்புறம் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஏம்மா இத்தனை நாள் நீ வீட்டில் தானே இருந்து படிச்சுட்டு, நானே எவ்வளோ தடவை உன்னை வேலைக்கு போக சொன்னேன், அப்போல்லாம் நீ போகாமல் ஏம்மா அப்போ அந்த முடிவு எடுத்த அப்படின்னதுக்கு, இல்லைம்மா இத்தனை நாளாக என் ஹஸ்பண்ட் என்னை பார்த்துக்குவாரு, குழந்த இருக்குது, அவர் ஏதாச்சும் இது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவர் வெளிநாட்டில் இருந்தாலுமே எனக்கு பணம் அனுப்புறது கிடையாது. அவங்க அம்மாவுக்கு அக்காவுக்கு தான் பணம் அனுப்பிட்டுருக்காரு. என்னையும் குழந்தையும் ஒரு நிமிஷம் கூட அவர் நினச்சி பார்க்கல. எவ்வளோ நாள் தான் நீங்கள் வீட்டு வேலை செஞ்சு அப்பா ஆட்டோ ஓட்டி என் பிள்ளையும் என்னையும் பார்த்துக்குறாங்க. அண்ணனும் பேசுகிறானா இல்லையா சொல்லு. அண்ணியும் பேசுகிறாங்க. இது கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், பண்ணோம், செஞ்சோம், அங்கே போய் இருக்காமல் இங்கே நம்மள தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு கஷ்டப்படுறாங்கல்லம்மா. அதுக்கு நானும் ஒரு காரணம். இதே நான் வேலைக்கு போய் பணம் சம்பாரிச்சேன்னா நான் என் குழந்தைய பார்த்துக்கிட்டு நான் ஒரு வாடகை வீடு பிடிச்சிட்டு கூட இருப்பேன் நிம்மதியா. நீ கூட என்னோட கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, ஏம்மா நீ அந்தளவுக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி அண்ணி பேசுனதுனால? ஏம்மா இல்லைம்மா, அவங்க பேசினதில் எந்த ஒரு தப்புமே கிடையாதும்மா. நம்ம இந்த மாதிரி இதே அவங்க வீட்டில் ஏதாச்சும் ஒன்று நடந்ததுன்னா நம்ம இது மாதிரி பேச மாட்டோமா சொல்லு. அது மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்குது. இதே நம்ம அண்ணன் அன்னைக்கும் உனக்கும் பணம் அனுப்பாமல் நமக்கு அனுப்பிட்டு இருந்தா அவங்க வீட்டில் அண்ணி வீட்டில் என்ன சொல்லுவாங்க? இதானே எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால் எல்லார் வீடுகள்லையும் இருக்கிறதாம்மா. அதனால் எனக்கு இந்த விஷயத்தை பற்றி எனக்கு இப்போ தான் ஒரு 2 வருஷத்தில் இப்போ தான் எனக்கு புரிய. அதனால் நான் சரின்னு சொல்லிட்டு தான் இனிமேலாச்சும் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுகிட்ட கேட்டிருக்கேம்மா அப்படின்னோடனே, சரிம்மா உன் முடிவு, இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை, உனக்கு எது விருப்பமோ அதை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸு ஒரு 2 பேர்கிட்ட நான் படித்து முடிச்ச இதெல்லாம் கொடுத்து வச்சுருந்தேன். ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 10,000 12,000 சம்பளம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி பக்கத்தில் சிஸ்டம் ஒர்க் இருக்குது, ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கிற வேலை, இது மட்டும்தான் டைப் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறதுனால நான் போயிட்டு அவங்கள்ட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் நான் 10,000 சம்பளம் தரேம்மா, நீங்கள் காலைல 10 மணிக்கு ஈவினிங் 5 மணிக்கெல்லாம் போயிடலாம், உங்களுக்கு டைமிங் இடையில கூட நீங்கள் வேலை இல்லைன்னா கூட போயிட்டு வரலாம். ஏன்னா என் ஆஃபீஸ்க்கு எப்போ கிளைண்ட் வராங்களோ அப்போ தான் டைப் பண்ணி கொடுக்குற வேலை இருக்கும். நான் வந்தீங்கன்னா கூட இங்கே பக்கத்தில் தானே இருக்குது, ஃபோன் பண்ணுறேன் கூட நீங்கள் வந்துடலாம், ஆஃபீஸ்க்கு வண்டி தான் வச்சுருக்கீங்க போல இருக்குது அப்படின்னோடனே, சரி பரவாயில்ல, நம்மளுக்கும் ஈஸியாக தான் இருக்குது, வீட்லேயும் குழந்தையும் பார்த்துட்டு போகலாம், அவனும் நம்மள கொஞ்சம் ஏங்காமல் இருப்பான் அப்படிங்கிறதுனால நான் அதுக்கப்புறம் சரி சார், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், நாளைக்கு தான் 6ஆம் தேதி, நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் வந்துட்டேன். அப்புறம் அம்மாட்ட சொன்னேன், இது மாதிரி இன்னொன்று பக்கத்துலங்கிறனால பிரச்சனை இல்லை, ஒரு 5 நிமிஷம் தானே போகிறதுக்கு, நடந்து கூட போயிடலாம் வீட்டில் இருந்து அப்படிங்கிறதுனால அவங்களும் சரிம்மா அதுவும் நல்லது தான், அதான் பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு இடையில போகலான்னு சொல்கிறாரு, நீ ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு. என்னோட இன்னொருத்தர் 2 பேருமே எனக்கு முன்னாடி வேலை பார்த்தாங்க. அவர் சொன்னார், இன்னும் 2 பேரும் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு இந்த அரேஞ்சிங் ஒர்க்கெல்லாம் இருக்குமா, நீங்கள் டைப்பிங் ஒர்க்கை பார்த்துக்கோங்க, ஏதாச்சும் டவுட்னா மட்டும் அந்த அக்கா கிட்ட கேட்டுக்கோங்க, ஏன்னா நான் வெளியில் வேறு வேலையாக கம்பெனிங்களுக்கு போயிட்டுருப்பேன், அதனால் என்ன கம்யூனிகேட் பண்ணுறத விட இவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாச்சும் டவுட்னா எப்படி செய்யணும் என்னென்னு மட்டும் நீங்கள் கேட்டுக்கோங்கம்மா அப்படின்னோடனே, சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் முயற்சி பண்ணி இது பண்ணேன். அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து வேலைக்கு போக ஆரம்பித்தேன். முதல்ல ஒரு 4, 5 நாள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம என்ன தான் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள நம்ம மனசு கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும் நம்மளுக்கு. எதனால அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம், அது முதல்ல ஒரு இத்தனை வருஷமாக வேலைக்கு போகாம இருந்துட்டு திடீர்னு வேலைக்கு போனோன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும் அப்படிங்கிறதுனால, சரின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ ரொம்ப கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு, மனசு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, ஏன்னா குழந்தைய பிரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4, 5 நாள் போனதுக்கப்புறம் எனக்கு பழகிடுச்சு. அவனும் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலு அந்த இதுக்கு அழைச்சிட்டு போயிட்டு உட்கார வச்சுருந்தாங்க அம்மா. அங்கே பிள்ளைங்களோட விளையாடுறதுனால அவனும் கொஞ்சம் என்னை மறந்து காலையில் அழைச்சிட்டு போயிட்டு மதியானம் சாப்பாடு ஊட்டி ஈவினிங் அழைச்சிட்டு வந்துடுவாங்க. அதுக்குள்ளே நான் 5 மணிக்கெல்லாம் போயிடுவேன், 4:30 மணிக்கெல்லாம் சிலப்போ வேலை இல்லாதப்போ 4 மணிக்கே கூட சொல்லிடுவாங்க, ஏன்னா குழந்த இருக்கிறதுனால. அப்படி தான் போயிட்டுருந்துச்சு. 1 மாதம் கழித்து
கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் லீவ் போட்டிருந்தேன் இடையில குழந்தைக்காக. அதுக்காக ஒரு 500 எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 9,500 வந்து சேலரி குடுத்தாரு. எனக்கு அது வாங்கினப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இத்தனை நாள் வந்து மத்தவங்ககிட்டேருந்தே காசு வாங்கி பழகியாச்சு அப்படிங்கிறப்போ வந்து நான் வந்து அண்ணனோட மேரேஜுக்கு வந்து வேற வேற வழி இல்லாம சரி வர வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஏன் அப்படின்னா அண்ணன் வந்து அம்மா அப்பா சம்மதத்துக்கு மேரேஜ் பண்ணல. ஏன்னா அம்மா அப்பா கிட்ட அவன் சொன்னது ஒண்ணு, ஆனா நடந்துட்டு இருந்தது. அவங்க அம்மா அப்பா வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. நாங்க வந்து பொண்ணு பார்க்கறதுக்கு ஆரம்பிக்க போறோம். நீ எதா இருந்தாலும் வந்து லவ் பண்றது அந்த மாரி இருந்தா எதா இருந்தாலும் சொல்லிடுடா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. ஆனா அப்போதைக்கு எங்க அண்ணன் சொன்னான், அதெல்லாம் இல்ல உங்க விருப்பம் தான். நீங்க வந்து சொல்ற பொண்ண தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நம்பிக்கையா பேசினான். ஆனா அவன் சொன்னத பார்த்துட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப நான் காலேஜ் முடிச்சது வேலைக்கு போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்படி இருந்ததுனால, சரி அண்ணன் வந்து சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நம்பினேன். அதுக்கப்புறம் வந்து அம்மா அப்பாவும் வந்து ஒரு 1 வருஷத்துக்கு மேல வந்து பொண்ணெல்லாம் தேடி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் திடீர்னு வந்து இது மாரி வந்து ஆ நான் வந்து இன்னொரு பொண்ண லவ் பண்றேன். அதாவது அந்த பொண்ண வந்து என்கேஜ்மெண்ட் பண்ண போற நேரத்துல எல்லாமே வந்து முடிவாகி இது பண்ண போற நேரத்துல வந்து திடீர்னு சொல்றான். இது மாரி ஒரு பொண்ண வந்து 4 இயர்ஸா லவ் பண்ணிட்டுருக்கேன் காலேஜ் படிக்கிறதுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இத கேட்டோனே, அம்மா அப்பா வந்து அன்னைக்கு கேட்டப்பயே வந்து இது பண்ணியிருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போ 1 வருஷமா வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. தேவையில்லாத அலைச்சல் இதெல்லாம் தேவையே கிடையாதுல்ல. அதனால அப்பா வந்து அண்ணனோட பேச முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாரு. "நீ வேணா கல்யாணம் பண்ணிக்கிறதுனா, அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ. நாங்க எதுவுமே அதுக்கு வந்து தடை எதுவும் சொல்ல மாட்டோம். நீ ஏன்னா எதுவுமே நாங்க எங்க இதுலேருந்து எதுவுமே செலவு பண்ணி எதுவுமே பண்ற மாரி ஒரு இதில இல்ல. நீயே எல்லா காசையும் செலவு பண்ணி மண்டபம் எல்லாமே பாரு. எல்லாருக்கும் வந்து பத்திரிக்கை வேணா நாங்க குடுக்குறோம், பண்றோம், செய்றோம். அம்மா வந்து எல்லாத்துக்கும் போவா வருவா. நானா எதுக்கும் போமாட்டேன், பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கோவமா சொல்லிட்டாரு. அவர் கோவத்துலயும் ஒரு நியாயம் இருக்கும். ஏன்னா எங்க வீட்ல வந்து பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடியே கேட்டாங்க. இது மாரி வந்து லவ் இருக்கா? என்ன ஏதுன்னு கேட்டப்போ, இவங்க வந்து சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த அளவுக்கு வந்து அண்ணன கேட்காம இருந்திருந்தா பிரச்சனை இல்ல. இப்ப 4 வருஷமா நீ காலேஜ்லேருந்து இந்த பொண்ண லவ் பண்ணிட்டு இருக்கங்கிறப்போ, அத சொல்லியிருந்திருக்கணும்ல. அண்ணங்கிட்ட எதுவுமே வந்து கேட்கலன்னா பிரச்சனை இல்ல. அவங்க அவ்வளோ தூரம் கேட்டு எல்லாம் பண்ணி கடைசியில சொல்லாம இருந்தது தான் வந்து, இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி கஷ்டமான சூழ்நிலையா இருந்துச்சு. அப்ப நானுமே அதான் யோசிச்சேன். அப்பா, அம்மா சூழ்நிலையிலேருந்து நெனச்சு பார்க்குறப்போ, இவன் வந்து அம்மா, அப்பாவ ஏமாத்துன மாரி தானே இருக்கு. எதுக்கு இவன் வந்து சொல்லியிருந்திருக்கலாம். இது மாரி வந்து நான் வந்து இது பண்ணி லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, அம்மா, அப்பா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1 1/2 வருஷமா வந்து தேவையில்லாம அவங்கள்ட்ட எல்லாத்தையும் ஜாதகத்த குடுத்து, இவங்கள்ட்ட குடுத்து, போற வரவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு, பொண்ணு வீடு போய் அடிக்கடி பார்த்துக்கிட்டு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே அப்படிங்கிற மாரி தான் எனக்கே தோணுச்சு. அப்பா கோவப்படுறதுலயும் நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நானே மேரேஜுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா தான் என்ன வந்து கொஞ்சம் கெஞ்சி கேட்டாங்க. "நீயும் வந்து அப்பா மாதிரி கோவப்பட்டுட்டு இருக்காதடா. கல்யாணத்துக்கு வரவங்க இது மாரி தம்பி கூட கல்யாணத்துக்கு வரல. என்ன பிரச்சனையோ என்னன்னு தான் அதுவும் நம்ம சொந்தக்காரங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. 1ன்னா 2ன்னு பேசுவாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில நீ வந்து உன்ன நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தேவையில்லாம வந்து எந்த ஒரு இதுவுமே இது பண்ணாதடா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, அப்பதான் எனக்கு புரிஞ்சுச்சு. சரி வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து இது பண்ணக்கூடாது. அம்மா சொல்றதும் கரெக்ட்டு தான். ஏன்னா அப்பாவும் கோவத்துல இருக்கனால அவர் வருவாரா என்னன்னே தெரியாது. வந்தாலுமே ஒரு ஓரமா நிப்பாரு. அவ்வளோதானே தவிர, நம்ம ஒரு ஓடுற ஒடியாரத்துக்கு அவனுக்கும் வேற யார் இருக்கா? நம்ம தான் போகணும், பண்ணணும், விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னது மாதிரி அதுக்கப்புறம் நான் தான் வந்து கிளம்பி வந்தேன். ஒரு கல்யாணத்துக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே வந்து ஆஃபீஸ்ல லீவ் சொல்லிட்டு பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃபீஸ்ல லீவ் சொல்லிட்டு ஒரு 5, 6 நாளைக்கு முன்னாடியே வந்து வந்து அம்மா அப்புறம் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாங்க. "பரவாயில்லடா நான் சொன்னதுக்கு ஒரு மரியாதை குடுத்து நீனாச்சும் வந்திருக்க. எனக்கு அதுவே போதும். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா" அப்படின்னோனே, சரி சரி அதுதான் நல்லது இப்போதைக்கு உள்ள சூழ்நிலையில. இதுக்கு மேல வந்து நம்மளால வந்து எதுவுமே இது பண்ண முடியாது இதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு, நானும் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம். அண்ணன் வந்து என்கிட்ட சாரி கேட்டான். "இல்லடா நம்ம 4 வருஷமா லவ் பண்றது உண்மைதான். ஆனா இடையில எங்களுக்குள்ள சில பிரச்சனைகள்னால பிரியிறது மாரி தான் இருந்தோம். அந்த சமயத்துல தான் அம்மா, அப்பா வந்து என்கிட்ட வந்து கல்யாணத்துக்கு கேட்டாங்க. நானும் நெனச்சேன், அந்த பொண்ணே நம்மள பிரியறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம், அத அம்மா, அப்பா கிட்ட சொல்லி என்ன ஆக போகுதுங்கிறனால தான், சரி அவங்க விருப்பத்துக்கு பார்க்கட்டும் அப்படின்ட்டு தான் இருந்தேன். ஆனா ஒரு சூழ்நிலை என்னாலயும் அவள பிரிஞ்சிருக்க முடியல. அவளாலயும் என்ன வந்து பிரிஞ்சிருக்கிற மாரி ஒரு சூழ்நிலை எங்க 2 பேருக்குமே வந்து பிரிஞ்சு இருக்க முடியல. அதனால தான் வந்து வேற வழி இல்லாம எங்களுக்குள்ள வந்து நாங்க வந்து ஒரு சில விஷயங்கள வந்து யோசிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நாங்க சேர்ந்தோம். சேர்ந்து இப்போ 1 இயர் தான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் வந்து பேசிக்காம தான் இருந்தோம்டா அப்படின்னோனே, சரி சரி விடு நீ என்னத்த சொல்லி நியாயப்படுத்தினாலும், அம்மா அப்பாட்ட இது மாரி லவ் வந்து பண்ணினேன். இப்போ பிரச்சனையில இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட, அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. இல்ல லவ்வெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு
நீ எதுக்கு அந்த வார்த்தைய சொல்ல போன? அதுதானே அப்பாவுக்கு இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம பையன் வந்து இவ்வளோ நம்பிக்கையா இருந்துமே, அவன் வந்து 1½ வருஷமா நம்ம பார்த்து இப்படி இது பண்ணிட்டானே அப்படிங்கிறது தான் அப்பாவுக்கு மனசுக்குள்ள ஒரு கவலை இருக்கு. வேற ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆனா, நீயும் அண்ணியும் வந்து கொஞ்சம் நல்லபடியா அவர் நடந்துக்கிற விதத்துல வந்து நல்ல ஒரு லைஃப்ப மூவ் பண்றதுல அவரே வந்து எல்லாம் மாறிடுவாரு. உனக்கு தான் அப்பாவ பத்தி தெரியும். அம்மா கூட கொஞ்சம் கோவப்பட்டாங்கன்னா, 1 வருஷம் கூட பேசாம இருப்பாங்க. ஆனா வந்து அப்பா அப்படி கிடையாது. ஒரு 1 மாசம் கூட தாக்கு பிடிக்க மாட்டாரு. 10 நாள் கூட அவர் கோவம்லாம் இருக்காது. விடு விடு பார்த்துக்கலாம். எல்லாம் கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்கலாம் வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னா